வணக்கம் மக்களே! ஏன் அணில் கட்சிக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மூளைய கழட்டி வச்சுட்டு பேசுறான். என்னான்னு கேளுங்களேன். மூளையை கலட்டி வச்ச சில பேர் என்ன சொல்றாங்க, பிரசாந்த் கிஷோரை வச்சு டிவிகே வந்து தமிழகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன தமிழகத்துல கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஆனா என்னுடைய மாநிலத்துல தளபதிக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்ப பேருக்கு தளபதியை தெரியும் அப்படின்னும், தளபதியை பர்சனலா எனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2020 2021 பிரசாந்த் கிஷோர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இப்போ தெரியுதுன்னா அதற்கான ஒரே காரணம் தளபதி தான். தளபதி கூட வந்தா நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் எல்லா இடத்துக்கும் போறாரு. மூளையை கலட்டி வச்ச சில முட்டா பயல்கள் தெரிஞ்சுக்கணும், டிவிகே பிரசாந்த் கிஷோரை நோக்கி போகல, பிரசாந்த் கிஷோர் அவருடைய வளர்ச்சிக்காக டிவிகே வந்திருக்காரு அப்படிங்கறத. கேட்டீங்களா? பிரசாந்த் கிஷோர இவனுங்க தேடி போகலையாம், பிரசாந்த் கிஷோர் தான் இவனுங்களை தேடி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க. அணில வச்சுதான் பிரசாந்த் கிஷோர் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. டேய், 2014லயே பாஜகவுக்கு வேலை பார்த்தவன்டா அந்த ஆளு. அதே மாதிரி திமுக 2021 வெற்றி அடைகிறதுக்கு அந்த ஆளு ஒரு காரணம். அந்த ஆளு தான் காரணம். சொல்ல போனா அந்த ஆளு உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிக்கலான்னு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். இதை நான் நம்பணும். ஏடி, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. நீ காமெடி பண்றடா, ஆனா அந்த அளவுக்கு சீரியஸாலாம் இல்ல. நீங்க அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாதுடா உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்கு. எது சினிமாவில் பாக்குறாங்க பிரபலமா இருக்காப்ல அப்படின்னு நினைச்சலாம். அரசியல்ல எப்படிடா நீங்க பிரபலமாகிறது? எந்த காலத்துலடா? 2040 கிட்ட ஆகும்டா நீங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சொன்னா கேளுங்கடா.